கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜெப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமா இருங்க. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலேயே என் பலன் உனக்கு பூர்ணமாய் விளங்கும் என்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9 சொல்லியிருக்காருங்க. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ கடினமான சூழ்நிலை எதிர்கொண்டு நேரிட்டாலும் சரி, நம்ம இயேசப்பா நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டார். இன்றைய நாள் என் அன்பு சகோதர சகோதரிகளே, என் மாமிசத்திலேயே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, அதை என்னை விட்டு எடுத்து போடும் என்று பவுல் 3 தரம் கர்த்தரிடத்திலே வேண்டினான். ஆனால் ஆண்டவரிடத்திலிருந்து அவனுக்கு ஒரு பதிலும் கிடைக்கவில்லை. அப்பொழுதும் ஆண்டவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலேயே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்கின்றார். இன்றைய நாள் பவுலடியார் ஆண்டவரிடத்தில் கேட்குற விஷயம் தான். இந்த விஷயத்தை எடுத்து போடுங்கப்பான்னு சொல்லி உங்ககிட்ட கேட்குறேன். அது 3 தரம் கேட்டாராம். ஆண்டவர் அதுக்கு ரெஸ்பான்ஸே கொடுக்கல. ஆனால் ஆண்டவரிடத்தில் ஒரு பதில் ஒன்று வருது. என் கிருபை உனக்கு போதுமே, வேற என்ன வேணும் உனக்கு? வேற என்னையா வேணும்? இன்றைக்கு நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சின்ன சின்ன வலிகளை பார்த்து நம்ம என்ன பண்ணுறோம்? ஐயோ கஷ்டமாக இருக்கே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, இந்த வலியெல்லாம் எப்போ தான் போக போகுதுன்னு புரியலேன்னு சொன்னால் பண்ணுவோம், புலம்பிக்கிட்டே இருப்போம்ல. இல்லை ஆண்டவரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்? சொல்லுவோம், ஆண்டவரே எனக்கு இந்த நோயெல்லாம் குணமாகணும்ப்பா, என் வாழ்க்கையில் செல்வங்கள் பலுகி பெருக வேணும்னு சொல்லி நம்ம கேட்போமா? கேட்க மாட்டோமா? கண்டிப்பாக கேட்போம். ஆனால் இன்றைய நாள் என் கிருபை உனக்கு போதும் என்று அவர் சொல்கின்றார். அவருடைய கிருபையானது அவ்வளோ ஆசீர்வாதமான ஒரு காரியத்தை கொடுக்க போகின்றது அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி ஆண்டோடைய கிருபை நமக்கு கிடச்சதுனால நம்ம வாழ்க்கை எவ்வளோ சிறப்பாக இருக்கும்ல. ஆண்டவரே எங்களை தகுதியுள்ள பிள்ளைகளாக மாற்றுங்க ராஜா. நான் உமக்கு கீழ்ப்படியும் பிள்ளையாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்ப்பா. எந்த சூழ்நிலையிலும் சரி நாங்கள் சோர்ந்து போகாதபடி எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொள்வீராக ராஜான்னு சொல்லி கேட்கலாமா? ஒவ்வொரு நாள் நம்ம ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் நடக்காதான்னு சொல்லி ஒவ்வொரு நாள் ஜெபத்தை ஏறெடுக்கின்றோம். அந்த ஜபத்தெல்லாம் கேட்டு என்னை ஆசீர்வதிப்பீங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம்ல. கண்டிப்பாக ஆசீர்வாதங்களை கொடுக்க அவர் தயாராக இருக்கின்றார். அதிகமாய் அவருடைய ஆசீர்வாத கரங்கள் நம்ம மேல் இருக்க போகின்றது. அவர் நம்மளை விட்டு விலக மாட்டார், நம்மளை கைவிட மாட்டார் என்று வாக்குறுத்திருக்கின்றார். என் சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்கின்றது, எதற்காகவும் பயப்படாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய எஃபெக்டை போடுங்க. கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்ம யாருன்றது இந்த உலகத்துக்கு நம்ம தெளிவுபடுத்த போகின்றார். உலகிற்கு வெளிச்சமாக இருங்கள் அப்படின்னு சொல்லி இன்றைய நாள் இருசூழப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம். என்னடா இது நம்ம வாழ்க்கையில் எப்போ வெளிச்சம் மேலே படாதா அப்படின்னு சொல்லி, சூரியனை போல் நம்ம பிரகாசிக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லி, உலகிற்கு ஒளியை நம்ம கொடுக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லி, இன்றைய நாள் உழைத்து வாழணும் அப்படின்னு சொல்லி கடினமான சூழ்நிலை நாங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் ஆண்டவரே, ஆனால் அதற்கேற்ற ஒரு பலன் எங்களுக்கு கிடைக்குமா? இன்றைய நாளில் சொந்த வீடுக்குள்ளே இல்லை பிரதர், வீடு வாங்கணும்னு ஒரு கனவு இருக்குது, வாழ்க்கையில் ஜெயிக்கணும், எங்கள் பசங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி நீங்கள் உழைச்சிட்ருக்கோம். ஆனாலும் சேமிக்க முடியலையே, இப்படி வரது அப்படி போயிடுது. கடன் சுமைகள் ஒரு பக்கம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கடன் மேல் கடன் அதிகமாகிடுச்சு, அது எப்படி கட்டி முடிக்க போகிறனே தெரியல, சுமைகள் மேல் சுமைகள் வந்துக்கிட்டே இருக்கு ஆண்டவர்னு சொல்லி புலம்பிட்டுருக்கோம்ல. நிச்சயமாய் நம் வாழ்க்கை நிலைமை மாற்ற போகின்றார். உங்கள் சுமையெல்லாம் குறைய போகுதுங்க, கலங்காதீங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிருபை நமக்கு போதுமானதாக இருக்க போகின்றது. ஆகவே தான் வேதாகம் சொல்கின்றது, பூமிக்கும் வானம் எவ்வளவு உயரமாக இருக்கின்றதோ அவ்வளவு அதிகமாய் ஆண்டுடைய ஆசீர்வாதம் நம்மளை சூழ்ந்து கொள்ளும் அப்படின்னு சொல்லி இன்றைய நாள் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்துக்கு போக போகிறோம். கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. இன்றைய நாள் ஜெபம் உலகில் வாழ்கின்ற எல்லாருக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, உம்முடைய கிருபை எனக்கு போதுமானதாக இருப்பதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன் இயேசப்பா. எங்களுடைய வேதனைகள் பாடுகளின் மத்தியில் நாங்கள் வழுக்கி விழாதபடி உம்முடைய கிருபை எங்களை தாங்கிக் கொள்ளட்டும் தகப்பனே. உம்முடைய கிருபையினால் எங்களை சூழ்ந்து கொள்வீராக ராஜா. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும் அப்பா. கர்த்தரோ இவைகள் எல்லாவற்றிலிருந்தும் அவர்களை விடுவிப்பார் என்று வேதம் சொல்லுகின்றபடியே எங்களுடைய வேதனைகள் யாவற்றையும் எங்களுக்கு விடுதலை கட்டளையிடுவீராக. பெரிய வெளிச்சத்தை காணும்படி செய்வீராக. எங்கள் உள்ளத்தின் விரிசல்களை எடுத்து போடுங்க ராஜா.
உம்முடைய ஆறுதல் எங்களை தேற்றுகின்றது என்று தாவீது சொன்னதைப் போல உம்முடைய ஆறுதல் எங்களை தேற்றுவதாக. நாங்கள் ஒருபோதும் கலங்காதிருக்கபடி செய்வீராக. நடப்பதையெல்லாம் நன்மைக்கு என்று சொல்லி கடந்து போகின்ற ஒரு பலத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறேன் இயேசப்பா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு இந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துறாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.